Hi guys, welcome back to my channel Learn with G. இன்னைக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் நம்ம வரிசைக்கா 6th மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம எண்களில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து 1.8 வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்களின் மதிப்பீடு. அதாவது எண்கள் அப்படிங்கும்போது நம்பர்ஸோட நம்பரோட வேல்யூஸ் சரியா, வேலிடேஷன் அந்த மாதிரி வரும் சரியா. ஏன்னா எண்களோட வேல்யூ என்ன அந்த மாதிரி இதில் வந்து படிப்போம் சரியா. எண்களின் மதிப்பீடு அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா. சுமார், அருகில் மற்றும் தோராயம் போன்ற சொற்களின் எண்களின் சரியான எண்ணிற்கு மிக அருகில் உள்ள தோராய மதிப்பாகும். அதாவது சுமார், அருகில், தோராயம் அப்படிங்கிற வேர்டெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்கள். சுமார் இத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுவோம். நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறதோட கெஸ்ஸிங்கில் சொல்லுவோம். அதை தான் தோராய மதிப்பு. தோராயம் அப்படிங்கும்போது கெஸ்ஸிங் வேல்யூவாக தான் இருக்கும் சரியா. கரெக்டான வேல்யூ இருக்காது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டெல்லாம் நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எண்களின் சரியான மதிப்பிற்கு மிக அருகில் உள்ள எண் சரியா. கரெக்டான வேல்யூவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வேல்யூ தான், அதுதான் தோராய மதிப்பு சரியா. சிறிது கூடுதலாகவோ குறைவாகவோ குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஒன்று கூட இருக்கலாம் இல்லைனா குறைய இருக்கலாம், அது அப்படி தான் இருக்குது. இத்தகைய மதிப்பு தான் உத்தேச மதிப்பு அப்படின்னா தோராய மதிப்பு ரெண்டுமே ஈக்குவல் தான். அதாவது என்னென்னா கரெக்டான வேல்யூ இருக்காது சரியா. முழுமையாக்குதல்னா அந்த கரெக்டான வேல்யூ இல்லைல்ல, அது வந்து ஏதோ கெஸ்ஸிங் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கூட இருக்கும். அதை கரெக்டான வேல்யூ மீன்ஸ் முழுமையாக ஒரு நம்பர் ஆக்குறோம் சரியா. முழுமையாக்குதல் என்பது நமக்கு ஏற்றவாறு ஒரு உத்தேச அளவை காணும் வழியாகும். நமக்கு ஏற்ற மாதிரி தான், கரெக்டான வேல்யூன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு உத்தேசமான ஒரு மதிப்பை வந்து பார்க்குறோம், அதுதான் சரியா. இதை கரெக்டான தப்பாக சொல்லியிருக்கேன். உத்தேச அளவை காணும், உத்தேச அளவை தான் நம்ம வந்து பார்க்குறோம் சரியா. அது எண்களின் அருகில் உள்ள இலக்கங்களை கொண்டு பொருத்தமான எண்ணை தரும். அது நம்பருக்கு எந்த இது பக்கத்தில் இருக்க இலக்கங்கள் எல்லாத்தையும் பொறுத்து ஒரு புதுசாக ஒரு எண்ணை வந்து நம்மளுக்கு வந்து தரும் சரியா. இதில் 4 வகையான படிநிலைகளை காணலாம். இதில் வந்து ஒரு 4 வகையாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அது வந்து கீழே ஒரு எடுத்துக்காட்டில் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதை பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்னா எடுத்துக்காட்டு 1.12 சரியா. அதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க 8436 அப்படின்ட்டு. அதுக்கு வந்து எதுக்கு முழுமைப்படுத்துக, இதை நல்லா எப்போவுமே இதை வந்து கரெக்டாக பார்க்கணும். 100களுக்கு சரியா, 100களுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்ட்டுருக்கு. 100கள் அப்படிங்கும்போது 100வது இடம், இந்த இடம் தான் 100வது இடம். 4 இதை தான் வச்சு நம்ம வந்து முழுமைப்படுத்த போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். தீர்வு சரியா. படி 1, 100வது இடமதிப்பில் உள்ள எண்ணை காண்க. ஃபஸ்ட் எப்போவுமே 100வது, இது 100க்குன்னு சொல்லி இருக்கிறதுனால 100வது இடமதிப்பில் இருக்க நம்பரை பார்க்கணும். 100வது என்ன நம்பர் இருக்குது, 4 இருக்குது சரியா. படி 2, 4க்கு வந்து வலது பக்கம் என்ன பார்க்கணும். அதாவது 10ஆம் வலது பக்கம் என்ன இருக்கும்னா 10வது இடமதிப்பு தான் இருக்கும். அப்போ வலது பக்கத்தில் பார்க்கும்போது 4க்கு பக்கத்தில் இங்கே 3 இருக்குது சரியா. அப்போது 4இன் வலது பக்க எண் 5க்கு சமமாகவோ அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா 5க்கு வந்து சமமாக இருக்கணும். இல்லைனா அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 1 வந்து கூட்டணும். குறையா இருந்துச்சுன்னா அதை மாற்றக்கூடாது. கூட இருந்துச்சு அப்படின்னா 1 கூட்டணும். குறையா இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சிடணும், அதை மாற்ற தேவையில்லை சரியா. அப்போது நம்பர் கொடுத்துருக்காங்க. 4 விட இது எப்படி இருக்குது அப்படின்னா சின்னதாக இருக்குது. 4 விடன்னு கம்பேர் பண்ணுறதோட 5 விட சரியா. 5 தான் நம்ம கணக்கு பண்ணணும். அதுக்கு முந்தின நம்பரை பார்க்கக்கூடாது. 3 வந்து 5 விட சின்ன நம்பராக இருக்குது. சின்ன நம்பராக இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா 4 வந்து மாற்றணுங்கிற தேவையில்லை. அப்போது 4 வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் சரியா. அதுக்கப்புறம் படி 4 என்னென்னா 4 என்ற எண்ணின் வலது பக்க இலக்கங்களை ஃபுல்லாகவே என்ன பண்ணிடணும், வல பக்கத்தில் இருக்க எல்லா எண்களோட இலக்கத்தில் இருக்கிற நம்பரை 0மாக மாற்றிடணும். அப்போ 8400 இதுதான் என்ன அப்படின்னா முழுமைப்படுத்துதல் சரியா. அதே மாதிரி கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு பாருங்கள். 1000களுக்கு முழுமைப்படுத்துக.
ஆயிரங்களுக்கு முழுமைப்படுத்துகன்னு இருக்குது. அதே மாதிரி இப்போ இது 1000வது இடத்த பார்க்கணும். அப்போ 8 இருக்குது. ஸ்டெப் 1 என்னது 8 இருக்குதுன்னு போட்டோம். அப்போ 8 தான் 1000வது இடத்துல இருக்குது. ஸ்டெப் 2 என்னென்னா அதோட வலப்பக்க எண் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். வலப்பக்க எண் 7 இருக்குது. சரியா, வலப்பக்க எண் 7 இருக்குது. அப்படிங்கும்போது 7 வந்து கரெக்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸ்டெப் 3 என்னென்னா இந்த 7 வந்து 5 விட சின்னதாக இருக்கா, பெருசாக இருக்கா, இல்லை சமமாக இருக்கா, இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ 5 விட இது வந்து பெரிய எண்ணுங்கும்போது +1 சேர்க்கணும். எது 8. ஓகேவா? அப்போ அதான் பெருசாக இருக்கிறதுனால 8உடன் 1ஐ சேர்த்து எழுத வேணும். அப்போ 8 + 9, 8 + 1 9. அப்போ 79 அப்படின்னு வரும். இதில் வந்து 9 வந்துடணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 4 என்னென்னா இந்த இலக்கங்கள் எல்லாமே பூஜ்ஜியங்களாக மாற்றணும். அப்போது 79 000 79,000 அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் முழுமையாக்குதல். அதாவது ஒரு உத்தேச மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க, அதை முழுமையாக்குதல் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு வேல்யூவாக கொண்டு வரோம். சரியா, இது எடுத்துக்காட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இதிலே இருக்குது என்னென்னா கூட்டல் மற்றும் கழித்தலின் உத்தேச மதிப்பு. நார்மலாக நம்ம இப்போ வந்து உத்தேச மதிப்பு என்ன, முழுமையாக்குதல் அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கூட்டல் மற்றும் கழித்தலோட உத்தேச மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்ததுமே என்னென்னா ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா, ஒரு நகை வியாபாரி தனது வங்கி கணக்கில் ஜனவரி மாதம் பாருங்கள் 17,53,740 ரூபாயும், பிப்ரவரி மாதத்தில் 15,34,300 ரூபாயும் எங்கள் பேங்க்கில் வந்து செலுத்துகிறாரு. அவர் 2 மாதங்களில் செலுத்திய தொகையின் கூடுதலையும் அதோட வித்தியாசத்தையும் 1000 முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பை காண்க அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரியா, அவர் 2 மாதமும் கொடுத்த துட்டோட கூடுதல்ங்கிற பட்சத்தில் ப்ளஸ் நம்ம வந்து கூட்டி எழுத போகிறோம். வித்தியாசத்தையும் காண்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. வித்தியாசத்துக்கு மைனஸ். இது எதில் முழுமைப்படுத்தணும், 1000ல் முழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, கீழே வந்து பார்ப்போமா. உத்தேச மதிப்பு எல்லாத்துக்குமே எழுதணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000களில் முழுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஜனவரி மாதம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு, 17,53,740. அது அப்படியே 17,53,740ன்னு போட்டாச்சு. உத்தேச மதிப்பு எப்படி பார்ப்போம், ஃபஸ்ட்டு 1000க்குன்னு சொல்லிட்டாங்க. 1000வது வேல்யூவில் 3 இருக்குது. 3க்கு பக்கத்தில் 7 எப்படி 5 விட பெருசாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை வந்து 4ஆக மாறிடும். 1 கூடிடும். 3க்கு பதிலாக இங்கே 4 வந்துடும். அப்போது மற்ற எல்லாம் இதெல்லாம் 0 ஆகிடும். ஸோ 54,000. சரியா, இதே மாதிரி அப்புறம் பிப்ரவரி மாதத்துக்கு என்ன அமௌண்ட்னா 15,34,300 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட உத்தேச மதிப்பு நம்ம பார்க்கணும். எப்போ 1000வது இடத்துக்கு தான் பார்க்கணும். 1000வது இடத்துல இங்கே 4 இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இங்கே 3 இருக்குது. இது 5 விட சின்னது தான். ஸோ இந்த நம்பர் நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம வச்சுட்டு மற்ற இது எல்லாமே 000 ஆக்குவோம். ஸோ என்னாகும் அப்படின்னா 53,34,000. ஓகேவா, 53,34,000 முடிச்சிடும். அதுக்கப்புறம் மொத்தம் செலுத்திய தொகை நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலுக்கும் பார்க்கணும், வித்தியாசத்துக்கும் பார்க்கணும். கூடுதல்னா ப்ளஸ்ஸு, வித்தியாசம்னா மைனஸ். சரியா, ரெண்டையும் கூட்டி எழுதியிருக்கும். மொத்தம் செலுத்திய தொகை அப்படின்ட்டு இந்த நம்பரையும் வந்து ஜனவரி மாதத்துக்குள்ளதையும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளதையும் நம்ம கூட்டி எழுதியிருக்கோம். கூட்டி எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா 32,88,040 ரூபாய் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம உத்தேச மதிப்பு எழுதணும். உத்தேச மதிப்பு இதுக்கு நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம், ஆமாம், இதுக்கு நம்ம எழுதும்போது 1000வது இடத்த பார்ப்போம். 1000வது இடத்த வந்து நம்ம இதில் வந்து பார்ப்போம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 0, 5 விட கம்மியாக இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவோம், இது அப்படியே இருக்கும். இந்த இலக்கங்கள் எல்லாம் 000 மாற்றிடுவோம். உத்தேச மதிப்பு அப்படின்னா 32,88,000 அப்படின்னு முடிச்சிடும். அதுக்கப்புறம் செலுத்திய தொகையின் வித்தியாசம்ங்கும்போது மைனஸ் பண்ணி 2 வேல்யூவுக்கும் மைனஸ் பண்ணி எழுதின அமௌண்ட் என்னென்னா 2,19,440 ரூபாய் அப்படின்ட்டு வருது. இப்போ இதுக்கு வந்து 1000வது இடத்த தானே நம்ம பார்க்கணும். ஸோ 1000வது இடத்துல வந்து 9 வருது. சரியா, 9 வருது. பக்கத்தில் இது 4 இருக்குது. இப்போ இங்கே தான் எனக்கும் ஒரு டவுட் வருது. கண்டிப்பாக இது வந்து இந்த டவுட் தெரிஞ்சவங்க வந்து கிளியர் பண்ணுங்கள். சரியா, புக்கில் வந்து எப்படி இந்த ஆன்சர் தான் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம உத்தேச மதிப்பு காணும்போது
வித்தியாசம் அப்படின்னு வருது. அதனாலயா என்ன அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் புக்கில் தப்பாக கொடுத்துருப்பாங்களான்னு யோசிக்கும்போது பக்கத்தில் வந்து குறிப்பு அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி போட்டு இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இதுக்கான மீனிங்கை வந்து புரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 5 விட சின்ன நம்பராக தான் இருக்குது. இது வந்து 5 விட சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இந்த நம்பர் அப்படியே தானே வரணும். 2 அப்படியே தான் எழுதணும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,20,000 ஆமாம் 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 1.8.2 பெருக்கல் மற்றும் வகுத்தலின் உத்தேச மதிப்பு. ஆல்ரெடி இங்கே நம்ம மேலே என்ன பார்த்தோம் அப்படின்னா கூட்டல் மற்றும் கழித்தலோட பார்த்தோம். அதாவது கூடுதல் வித்தியாசம் அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பெருக்கல் மற்றும் வகுத்தல் சரியா, அதோட உத்தேச மதிப்பு என்ன அப்படின்ட்டு பார்க்குறோம். எடுத்துக்காட்டு 1.15 சரியா. திருக்குறள் நூலின் ஒரு பிரதியின் விலை, அதாவது திருக்குறள் நூல் இருக்கலாம் அதோட ஒரு பிரிண்ட், அதோ ஒரு புக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஒரு புக்கோட வேல்யூ என்னென்னா 188 ரூபா. அப்படின்னா 39 திருக்குறள் நூல் பிரதிகளின் உத்தேச தொகை எவ்வளவு? 188 ரூபானா 31 திருக்குறள் நூல் பிரதிகளின்னு அதோட உத்தேச தொகையை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது அதோட உத்தேச மதிப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் சரியா. 188 100க்கும் 31 வந்து 10க்கும் அருகில் உள்ள எண்ணுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே. 188க்கு எப்படி உத்தேச மதிப்பு பார்க்கணும் அப்படின்னா 100க்கும் 31க்கு வந்து 10க்கும் சரியா, அதுக்கும் முழுமைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. தீர்வு 188 என்ற எண் 200க்கு அருகில் உள்ளது சரியா. 31 அப்படிங்கிறது வந்து 30க்கு அருகில் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க கரெக்டாக 188, ஏன்னா இது வந்து 100க்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம் 100க்கு முழுமைப்படுத்துகன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு தான் பார்ப்போம். இப்படியுமே பார்க்கலாம் தான், கரெக்டு தான். ஆமாம் 188 எப்படி முழுமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 188 இப்போ 100வது இடத்துல 1 தான் இருக்குது. அதுக்கடுத்து 10வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 வந்து 5 விட பெரிய எண். அப்போது என்ன பண்ணுவோம், அந்த 1ஓட 1 வந்து கூட்டப்படும். அப்போது 200 இருக்குது சரியா. 200 மிச்ச இலக்கங்கள் எல்லாமே 0 ஆக்கிடுவோம். அப்போ 200. 188ஓட உத்தேச மதிப்பு என்ன அப்படின்னா 200. அப்புறம் 31க்கு வந்து 10க்கு வந்து பார்க்கணும். அப்போ 31 பார்க்கலாம். 31க்கு 10வது இடத்துல 3 இருக்குது சரியா. 10வது இடத்துல 3 இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது அடுத்த நம்பரை பார்ப்போம். 1வது இடத்துல 1 இருக்குது. 5 விட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த நம்பர் அப்படியே கொண்டு வருவோம். 3 அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இலக்கங்கள் 0 ஆகும். அப்போ 30. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சரியா. 188க்கு பக்கத்தில் 200, 31க்கு பக்கத்தில் 30 அப்படிங்கிற உத்தேச மதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. 31 பிரதிகளோட சரியான விலை. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 31 நூலோட எண்ணிக்கை அதோட சரியான விலை தான் கேட்டிருக்காங்க. 31 பிரதிகளின் சரியான விலைனா 188 × 31 சரியா. அப்போ பெருக்கும்போது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 5,828 ரூபா அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதோட உத்தேச விலை பார்க்கணும்ல. நம்ம இங்கே 200 இப்படி தான் பார்த்துருக்காங்க. 188க்கு 200, 31க்கு 30 அப்படிங்கிற உத்தேச வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரெண்டையும் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 6,000 கிடைக்கி. எப்படி பார்த்தாலுமே இது வந்து கரெக்டாக தான் வரும் சரியா. ஆகவே 31 திருக்குறள் நூல்களின் பிரதிகளின் உத்தேச மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 6,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க சரியா. இது வந்து பெருக்கலுக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து வகுத்தலுக்கு பார்க்கணும்ல. வகுத்தலுக்கு வந்து எடுத்துக்காட்டு இப்படி அவங்க நம்பராகவே கொடுத்துட்டாங்க சரியா. 5,598 689 சரியா. உத்தேச மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இதுதானே நம்பர். இதோட இது வந்து சரியான மதிப்பு 2 தான் பிரிச்சிருக்காங்க. ஒரு நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கும் உத்தேச மதிப்புக்கும் 2த்துக்கும் தனித்தனியாக நம்ம வந்து வகுத்தல் போட போகிறோம் சரியா. இப்படி தான் போடுறோம் சரியா. மொத்தமாக போடாமல் 2த்துக்கும் தனித்தனியாக போடுறோம். சரியான நம்பர்னால் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே போட்டுட்டோம் 689 சரியா. இதையும் என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக போட்டுட்டு நம்ம வகுத்தல் பண்ணணும் அப்படின்னா 8 கிடைக்குது சரியா. 8 அப்படின்னு கிடைக்குது. உத்தேச மதிப்பாக பார்க்கும்போது இந்த
5598. இதுக்கு உத்தேச மதிப்பு நம்ம பார்க்கணும். எப்படி? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 5598 அப்படின்னா இதில் 2 மட்டும் கூட்டணும் அப்படின்னா 5600 வரும். ஸோ 5600 தான் உத்தேச மதிப்பு. ஸோ உத்தேச மதிப்புக்கு 5600 போட்டு 689ஓட நம்ம வகுத்தல் போட்டோம்னா இங்கேயுமே 8 தான் கிடைக்குது. ஆகவே 5598 வகுத்தல் 689ஓட உத்தேச, அதாவது வகுத்தலின் இது ரைட்டு தான், வகுத்தலோட உத்தேச மதிப்பு 8 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க ஆன்சர். சரியா? தனித்தனியாக போட்டிருக்கோம். இங்கேயும் நம்ம தனித்தனியாக பெருக்கி எழுதியிருக்கோம், இங்கேயும் தனித்தனியாக வகுத்தல் பண்ணி எழுதியிருக்கோம். இவ்வளோ தான் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் 1.8 இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுவே டைம் டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. இதுக்கடுத்து 1.9 டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.